ஈரானோட என்ரிச்டு யுரேனியம் அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையா தெரியுது, இல்லை அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு இந்த சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியம் எவ்வளவு முக்கியமாக இருக்குன்றது இப்போ ஈரானின் மீது அமெரிக்கா தொடுத்துள்ள சமீபத்திய அந்த போர் இல்லை அது சம்மந்தப்பட்ட தாக்குதல்ல இருந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ பேச்சுவார்த்தையை தடுக்கிறது முக்கியமான 3 விஷயம்தான். ஒன்று, ஜீரோ என்ரிச்மெண்ட்டை ஈரான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ப்ரெஷர் பண்ணுறாங்க. இன்னொன்று, போர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீடு தரணும்னு ஈரான் கேட்குறத எக்காரணத்துக்கு கொண்டு அமெரிக்கா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. மூணாவது, 3 அல்லது 4 கட்டத்துக்குள்ள மொத்த பொருளாதார தடைகளும் நீக்கப்படணுன்றதையும் அமெரிக்கா எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கக்கூடாதுன்னு குறிக்கோளாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ ரஷ்யா திடீர்னு உள்ள என்ட்ராகி இப்போ என்ன, உனக்கு ஈரான் கிட்ட யுரேனியம் இருக்கக்கூடாது, அவங்க இதுக்கப்புறம் யுரேனியமை என்ரிச் பண்ணுறது உனக்கு பிடிக்கல, இல்லை அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவடைஞ்சதுன்னா அமைதி ஒப்பந்தத்துக்கு நீ தயாரான ஒரு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட அந்த யுரேனியமை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஈரான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் IAEA சூப்பர்விஷனோட அந்த ஒட்டுமொத்த யுரேனியமும் ஈரான் எந்த அளவுக்கு யுரேனியத்தை என்ரிச் பண்ணியிருக்காங்களோ அது மொத்தத்தையும் நான் வச்சிருக்கேன், என்னோட கஸ்டடியில் இருக்கட்டும், நான் IAEAவுக்கு ஓப்பன் அப் பண்ணி விடுறேன், அவங்க எப்போ வேணால் இன்ஸ்பெக்ட் பண்ணட்டும், அந்த என்ரிச்டு யுரேனியம் எந்த அளவுக்கு என்கிட்ட கொடுக்கப்படுதோ அதே அளவு என்கிட்ட இருக்கும் ஈரானோடது, அதுக்கு மேலேயே சுத்திகரிக்கப்படாதுன்னு ஒரு உத்தரவாதத்தை நான் தரேன். இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா தயாரானு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக மாறி இருக்கு. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, புதின் அவர்கள் ரொம்ப வீக் ஆயிட்டாரு, புதின் அவர்களால எந்த ஒரு யுத்தத்தையும் ஜெயிக்க முடியாதுன்னு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் ஆனது கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேட், அமெரிக்கன் பிளாக்கேட்ன்றது தொடங்கிருச்சு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தான் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கெட் கடந்த 2 வீடியோக்குள்ள இதை தான் நம்ம பெருசாக பேசிட்டு இருக்கோம். பிளாக்கெட் ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக சென்ட்ரல் கமாண்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்ட் பை பார்ட் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 15 போர்க்கப்பல்கள், டெஸ்ட்ராயர் மற்றும் கர்வட் வகையில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் அமெரிக்கானால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இன்னும் பல கப்பல்கள் இந்த பகுதிக்கு வரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஈரானோட துறைமுகத்தில் இருந்து எந்த கப்பல் வந்தாலும் அது தடுக்கப்படும், இல்லை ஈரானுக்காக செல்லக்கூடிய எந்த ஒரு கப்பலும் இந்த இடத்துல தடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், என்னன்னா ஈரான்ல இருந்து வர கப்பல் ஓகே ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க, இங்கிருந்து போற கப்பல் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்ற மாதிரி ஈரானோட பிளாக்கேடை தாண்டுற வரைக்கும் இல்லை அந்த கப்பலோட டிரான்ஸ்பாண்டர்ஸ்ன்றது ஆஃப் பண்ணக்கூடாது. அவங்க எந்த போர்ட்டுக்கு போறாங்க, இல்லை எந்த போர்ட் அவங்களோட டெஸ்டினேஷன்ன்றதை அவங்க ரீச் ஆகிற வரைக்கும் அந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ்ன்றது ஆன்ல இருக்கணும், நாங்களே எங்களோட சர்வேலன்ஸ்ல ஈடுபடுவோன்றது அமெரிக்காவோட ஒரு கருத்தா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஈரான் இதுக்கு ஹெவியான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஈரானோட கப்பலும், ஈரானோட துறைமுகத்திலிருந்து கிளம்பக்கூடிய கப்பலும், இல்லை ஈரானோட துறைமுகத்துக்கு வர வேண்டிய கப்பலும் தடுக்கப்படுச்சுன்னா கண்டிப்பா இந்த பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில் ஒரே ஒரு துறைமுகம் கூட இருக்காது. அத்தனை துறைமுகங்களும் எங்களோட ஏவுகணைகளுக்கு இரையாகும். அமெரிக்கா எங்களோட கப்பல்களை தடுத்தாங்கன்னா அடுத்த 2 மணி நேரத்தில் இந்த துறைமுகங்களுக்கு எதிரான தாக்குதலை நாங்கள் தொடங்குவோன்னு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஈரான் இப்போ அந்த சாங்ஷன் ஆயில் அந்த 30 நாளைக்கு அந்த வேய்வர் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதில் அந்த சாங்ஷன் ஆயில்னால ஒரு கணிசமான அளவு லாபம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆயிலை விற்கிறது கூட பிரச்சனை இல்லை, சைனா கிட்டேருந்து வரக்கூடிய வெப்பன்ஸும் அவங்களுக்கு வரக்கூடிய சில முக்கியமான ஸ்டாக்ஸ் இந்த கடல் வழித்தடம் வழியாக தான் வந்தாகணும். அப்படி இருக்கப்போ இதில் ஒரு பிளாக்கெட் அமெரிக்கா போடுறாங்கன்றப்போ அது ஈரானுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. இவங்க எப்படி மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, செங்கடலில் இருக்கக்கூடிய பப் அல் மந்தாப் ஸ்ட்ரைக் ஹவுதிஸ்னால பிளாக்கெட் பண்ணப்படும்ன்றதையும் ஈரானோட ஸ்டேட் மீடியா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. IRGC அனௌன்ஸ் பண்ணல, இல்லை வேற யாரும் அனௌன்ஸ் பண்ணல, ஈரானோட ஸ்டேட் மீடியா ஈரானோட அரசு சார்பாக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, பிளாக்கெட் தானே, அமெரிக்காவோட ஒரு பிளாக்கெட்டை நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் போட போறீங்க, இல்லை இந்த பெர்ஷியன் கல்ஃப்குள்ள எந்த ஒரு கப்பலும் வராத மாதிரி நீங்கள் போட போறீங்க, போட்டுக்கோங்க. ஆனால் மிடில் ஈஸ்ட்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஆயில் மற்ற யாரையும் சேராத மாதிரி ரெட் சி செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பாப் அல் மந்தாப் ஸ்ட்ரைட் இந்த ஒரு பகுதியில் நாங்கள் நேவல் பிளாக்கெடை போடுவோம். அங்கே இருக்கக்கூடிய எங்களோட சகோதரர்கள் மூலிமா ஹவுதிஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க மூலியமா இந்த ஒரு பிளாக்கெடானது போடப்படும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்தாங்க. ஒரே நேரத்தில் இந்த 2 சோக் பாயிண்ட்டும் மூடப்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பை உலக எண்ணெய் வர்த்தகத்தில் அது உருவாக்கும். அதை யாருமே எந்த நாடுமே இந்த இடத்துல ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியா இந்தியாவிற்கான ஈரானிய தூதர் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவோட பல கட்டமான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் இந்தியாவுக்கு வர வேண்டிய எண்ணெய் கப்பல்கள், ஈரான்ல இருந்து வரக்கூடிய கப்பல்களும் சரி, இல்ல சவுதி போன்ற துறைமுகங்கள்ல இருந்து வரக்கூடிய கப்பலும் சரி, எந்த பாதிப்பும் இல்லாம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடக்கிறதுக்கு ஈரான் அத்தனை உதவிகளையும் செய்யும். அது மட்டும் இல்லாம ஈரான்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு அவசர கால உதவிகளா நிறைய மருத்துவ பொருட்களை இந்தியாவில இருந்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கு நன்றி தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம எப்பயும் இல்லாத அளவுக்கு ஆல் டைம் ஹையா இந்த
இரண்டு நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நட்புணர்வு அதிகரிச்சிருக்கிறதா இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. இந்தியாவிலிருந்து பல டன் அளவிலான மருத்துவ பொருட்கள் ஈரானுக்கு போயிட்டு தான் இருக்கு. 3 கட்டங்களா அந்த உதவிகள் அனுப்பப்பட்டுச்சு. இன்னும் ஃபர்தரா உதவிகள் அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகி இருக்கு. ஹங்கேரியில எலெக்ஷன்ஸ்ல ஆர்பன் அவர்கள் தோத்துட்டாரு. போன பதிவில் நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப ப்ரோ யூரோப்பியன் யூனியன் சம்பந்தப்பட்ட தலைவரா பீட்டர் மேகர் அவர்கள் உள்ள வந்திருக்காரு. அப்படியே ஒரு ட்விஸ்ட் இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள உக்ரைனை விடுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் கிடையாது. யுத்தமானது முதல்ல நிற்கணும். ஏன்னா போரில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்க மாட்டாங்க. அது அவங்களோட ரூல்ஸில் இருக்குது. அப்படியே யுத்தம் நின்னாலும் உக்ரைன் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு உக்ரைன் எந்த விதமான கரப்ஷனும் இல்லாமல் இருந்தால் தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்படும் சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின வீடியோவில் தான் நான் சொல்லியிருப்பேன், ஜெலன்ஸ்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாரு. நீ ஏன் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அடியிலே ஒரு ஆப்பு தூக்கி வச்சுட்டாங்க. இதை விட பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ரஷ்யாவோட எனர்ஜி ஃப்ளோவை பற்றி. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் ரஷ்யாவை டிபெண்டாக தான் இருக்காங்க. அதாவது அவங்களால ரஷ்யாவோட கேஸ் ஆயில் இல்லாமல் அவங்களோட எக்கானமியை பார்த்துக்க முடியும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பு செலவினங்களை கணக்கு பண்ணுறப்போ ரஷ்யாவோட கேஸ் மற்றும் ரஷ்யாவோட க்ரூட் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, உங்களோட பக்கத்து வீட்டில் இருந்து இல்லை இப்போ நம்ம ஊர்லாம் கிராமத்தில் எப்படி இருக்குன்னா, பொதுவாக ஒரு கிணறு இல்லை ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அந்த வாட்டர் டேங்க்லேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கனெக்ஷன் வரும். அந்த கனெக்ஷனில் உங்களுக்கு தேவையான தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதுவே இல்லை இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை இந்த ஊரில் ஏதோ தலைவருக்கும் யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அப்படி இருக்கப்ப நீ அந்த வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி வாங்குது. நான் 5 ஊர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நான் உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தரேன். அதுவும் நான் தண்ணி எப்படி எடுத்துகிட்டு வரேன்னா, பைப் லைன் போட்டு கொடுக்க மாட்டேன். நான் அங்கேருந்து ஒரு டேங்கரில் ஏற்றி இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். ஆனால் என்ன, நீங்கள் 1 லிட்டர் 1 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா, நான் எடுத்துகிட்டு வரது 1 லிட்டர் 4 ரூபா கொடுத்து வாங்குறேன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. இதே நிலைமை தான் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும். ரஷ்யாவோட கேஸ் அண்ட் க்ரூட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீப்பாக கிடைக்குதோ அதை விட 2.5 மடங்கு 3 மடங்கு அதிகமான விலையில் அமெரிக்கா கிட்டேருந்து கேஸையும் க்ரூடையும் வாங்கிட்டு இருக்காங்க. இது அந்த அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ஆனால் பிரச்சனை எந்த இடத்துல வரும்னா, அரசாங்கம் சமாளிச்சிடும். அவங்களோட ஃபேக்ட்ரி யூஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க சமாளிச்சிருவாங்க. ஃபேக்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருளோட விலை ஏறிச்சினாலும் அது ப்ராடக்ட்டில் தான் முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல கடைசியில் கன்சூமரோட தலையில் தான் அந்த மொத்த செலவுமே இந்த இடத்துல வெளியே போதுன்னு வைங்க. ரெகுலர் யூஸ்க்கு அவங்களோட வீடுகள்லேருந்து குக்கிங்லேருந்து கேஸை யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் நேரடியாக ரஷ்யாவோட கேஸ் கட் ஆகிறப்போ கஷ்டப்படுவாங்க. அதுக்கு மனுஷன் தெளிவான ஒரு வழியை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வேணும்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடந்துட்டுருக்கலாம். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 90% நாடுகள் ரஷ்யாவோட எனர்ஜியை தான் நம்பி இருந்துட்டு இருக்காங்க. இந்த எக்கானமிக் சாங்ஷன்ஸ் எல்லாமே இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும். இந்த யுத்தமானது முடிஞ்சிருச்சு, இல்லை இந்த யுத்தம் சீக்கிரம் ஒரு சீஸ்ஃபயருக்குள்ளே போயிடுச்சு, அது பர்மனன்ட் சீஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னா ரஷ்யாவின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் விலக்கப்படும். அப்படி விலக்கப்படுறப்போ ரஷ்யாவோட க்ரூட் திரும்பவும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள பழைய அளவுக்கு, இந்த சாங்ஷன்ஸ்லாம் இல்லாத முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு சீக்கிரம் வரும்ன்றதையும் சொல்லியிருக்காரு. முதல்ல சொன்ன விஷயமாவது பரவாயில்ல, ஜெலன்ஸ்கியோட சந்தோஷத்தை கொஞ்சம் தான் கெடுத்திருப்பான். ஆனால் ரெண்டாவது இந்த மனுஷன் எப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறது, ஜெலன்ஸ்கியோட சந்தோஷத்தை மொத்தமே முடிச்சு விட்டுருக்கும். ஆனால் இது ஜஸ்ட் பாசிட்டிவாக மட்டும் எடுத்துக்க முடியாது. இப்போ எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சிருக்காரு, மக்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லலாம். ஆனால் இவரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் அந்த ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பார்க்குறப்போ ப்ரோ யூரோப்பியன் யூனியன், ரஷ்யாவுக்கு எதிரான நிறைய கருத்துக்களை இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. ஆனால் ஹங்கேரி போன்ற நாடு ரஷ்யா கிட்ட அதிகமான எனர்ஜி இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றப்போ அதே அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் தள்ளி வச்சிட முடியாது. இதெல்லாம் இவங்க கட் பண்ணோம். ஏன்னா இந்த எலெக்ஷனில் ஆர்பன் அவர்கள் தோத்ததுக்கு மெயினான ஒரு ரீசன் இந்த ட்ருஸ்பா பைப் லைனில் ரஷ்யாவோட எனர்ஜி வராது தான். ஸோ அப்படி இருக்கப்போ அவ்வளோ சீக்கிரத்தை இவங்க ரஷ்யாவையும் எதிர்க்கிறதுக்காக இல்லை பகச்சிக்கிறதுக்காக அவ்வளோ சீக்கிரத்தில் முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. இப்போ ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களோட அந்த ஒரு அறிவிப்பு, நேரடியாக ரஷ்யாவோட அதிபர் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, கிரெம்லின் இதை வெளியிட்டிருக்காங்க. என்ன, யுரேனியம், என்ரிச் யுரேனியம் தான் இந்த பிரச்சனைக்கான காரணம். 60% என்ரிச் பண்ணிட்டோம்னா 90%, 95% அது வெப்பன்ஸ் கிரேடாக மாற்றுறது பெரிய ஒரு டாஸ்க் கிடையாது. இந்த 60% தான் ஒரு பெரிய ஒரு பேரியர். நீங்கள் அந்த 60 தாண்டிட்டீங்க, 65 நெருங்கிட்டீங்கன்னா வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் ஒரு நாட்டினால ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் அப்படி இருந்தும் ஈரான் இப்போ வரைக்கும் அணு ஆயுதங்களை ப்ரொடியூஸ் பண்ணலை. ஏன்னா அதுக்கான சில கிரிட்டிக்கல் டெக்னாலஜி அவங்க கிட்ட கிடையாது. யுரேனியம் என்ரிச் பண்ணுறது மட்டுமே பெரிய ப்ராசஸ் கிடையாது. அப்படி என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் அந்த குண்டுக்குள்ளே அடக்கி அதை ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக மாற்றி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் கோரை ரெடி பண்ணணும். அது ரொம்ப பெரிய தொழில்நுட்பங்கள் தேவை. அதற்கான தொழில்நுட்பம் ஈரான் கிட்ட உருவாகனா இன்னும் சில மாதங்களாவது ஆகும். இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனை என்ன, ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடாது, என்ரிச் யுரேனியம் எங்கிட்ட கொடுக்கணும்னு. ஆனால் ஈரான் அமெரிக்காவை நம்பி என்ரிச் யுரேனியம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்தனா இத்தனை வருஷமாக, கடந்த ஒரு 20 வருஷமாக அவங்க பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லாமல் போயிடும். இந்த யுரேனியமை வாங்கி வச்சுட்டு அமெரிக்கா அடுத்த ஒரே மாதத்தில் திரும்ப ஈரான் அடித்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கப்போ ஈரானுக்கு ட்ரஸ்டடான ஒரு பார்ட்னர் வேணும். இப்போ ரஷ்யா உள்ள என்ன சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா இந்த யுரேனியம் விஷயத்தில் மீடியேட் பண்ண ரெடியாக இருக்கும். மீடியேட் மட்டும் பண்ணாமல் அந்த யுரேனியமை கார்ட் பண்ணுறதுக்கும்
ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியமை வாங்கி எங்களோட பாதுகாப்பில் வச்சுக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். ஐஏஏ எப்போ வேணும்னாலும் அந்த இடத்துல வந்து சோதனை பண்ணலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய யுரேனியம் ஸ்டாக் பைல்ஸை அவங்களுக்கு நாங்கள் ஓப்பன் ஆக்சஸ்ன்றது கொடுக்குறோம். ஆனால் அமெரிக்கா கிட்ட அந்த யுரேனியமை ஈரான் கொடுக்கறதுன்றதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஈரான் வந்து அமெரிக்காவை நம்ப மறுக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ அந்த இடத்துல நாங்கள் இந்த மீடியேட்டர் ரோலை பார்க்குறோம். இதுக்கு அமெரிக்கா தயார்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுக்கு ரஷ்யா தேவையான அத்தனை உதவிகளும் செய்யணும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஈரானோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அமெரிக்காவோட அதிபருக்கு நேரடியாக ரஷ்யாவோட அதிபரின் மூலியமாக கன்வே பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் ரீஜனல் ஹெட்ஸ்க்கு சவுதி, இஸ்ரேல் போன்ற நாடுகள், இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளுக்கும் டைரக்டாக ரஷ்யாவோட அதிபர்னால இந்த மெசேஜ் கன்வே பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஈரான் மேபி இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா கிட்ட அவங்களோட யுரேனியம் கொடுக்கறத விட ரஷ்யா கிட்ட கொடுக்கறது அவங்களுக்கு இந்த இடத்துல சேஃபான ஒரு விஷயமா தெரியலாம். ஸோ மேபி நாளைக்கு எதுவும் பிரச்சனை இந்த இடத்துல வந்தனாலும் அமெரிக்காவுக்கு எதிராக இல்லாத அந்த நம்பிக்கை ரஷ்யா மேலே இவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை அவங்களால சுமூகமாக முடிக்க முடியும். ஸோ 3 கோரிக்கை, ஈரானோட 3 கோரிக்கையில் ஒன்றே இப்போ முடியறதுக்கான வாய்ப்பு உருவாயிருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக அமெரிக்கா 2ஆம் அல்லது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிகிறப்போ, இல்லை அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்குறப்போ இந்த பொருளாதார தடைகள் சம்மந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டால் கூடிய சீக்கிரத்தில் பெரிய ஒரு டேமேஜ் இல்லாமல் இந்த யுத்தத்தை முடிக்க முடியும். ஆனால் வரப்போகிற 2லேருந்து 3 நாட்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த நேவல் பிளாக்கேடை போட்டு ஈரானுக்கு வர வேண்டிய கப்பல் ஏதாச்சும் அமெரிக்கானால டிஃபெண்ட் பண்ணப்பட்டுச்சு, இல்லை அந்த இடத்துல இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா ஈரானோட ரிட்டாலியேஷன் கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். காரணம், ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் ரொம்ப மோசமாக அடிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா 2100 நபர்களை தாண்டிருச்சு கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் மட்டும். இது வெளியில் தெரிஞ்சதான் இன்னும் எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குன்னு தெரியல. நிறைய இடத்துல வந்து ப்ரெஸ்க்கான ஆக்சஸ் கிடையாது. அதே நேரத்தில் லெபனனுக்குள்ளே ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு குரலும் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு வந்து ஹெஸ்புல்லானால நம்ம இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாகணும், உடனடியாக நீங்கள் வந்து ஹெஸ்புல்லாவை டிசாம் பண்ணுங்கன்னு. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மஸோட பிளாக்கேடில் பங்கேற்க மாட்டோன்னு. பச்சோந்தி கூட அவ்வளோ சீக்கிரம் கலரை மாற்றாது. மனுஷன் பட்டுன்னு என்ன பேசியிருக்காருன்னா, நாங்கள் வந்து அந்த பிளாக்கேட்டில் தான் இன்வால்வ் ஆக மாட்டோம்னு சொன்னோம், ஆனால் மற்ற நாடுகளோட கொலிஷனாக சேர்ந்து ஒரு 30லேருந்து 40 நாடுகள் வரைக்கும் வரலாம்னு சொல்கிறாங்க. அந்த நாடுகளோடு சேர்ந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குமோ அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அமெரிக்காவோட விமானங்கள் எங்களோட விமான தளங்களை பயன்படுத்துறதுக்கு, அதாவது ரீஃபியூலிங் மற்றும் ஸ்டாக்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் அதையும் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வீடியோ பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரு உலக அரசியலில் ஒரு தலைவர் இந்த அளவுக்கு மாற்றி பேச முடியுன்றத நான் இப்போ தான் பார்க்குறேன். நிறைய பேர் மாற்றி பேசியிருக்காங்க, ஆனால் இவ்வளோ ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியடில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே மாற்ற முடியுன்றத இப்போ தான் நான் முதல்ல பார்க்குறேன். ஒன்று அமெரிக்கா கூட நில்லுங்க, இல்லை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறது எது வேணா ஓகே. அமெரிக்காவுக்கு உதவி பண்ண மாட்டோம், ஆனால் அமெரிக்கா அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறப்போ மற்ற நாடுகள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல உதவி பண்ணுவோம். இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமானது கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஈரான் ரிட்டாலியேஷன் பண்ணாங்க, இல்லை மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ட்ஸ் துறைமுகங்களுக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்தாங்கன்னா உலகத்தோட ஃபியூஸ் கேரியரே பிடுங்கின மாதிரி தான். அதுவும் குறிப்பாக ஆசிய கண்டத்தோட கேரியரை மொத்தமாக பிடுங்கின மாதிரி ஆகிடும். யாருக்குமே எனர்ஜி சப்ளை கிடைக்காது. ஸோ அமெரிக்கா பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் பாதிக்கும். இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக ரஷ்யாவோட அதிபர் ஈரானுக்கு பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. யுரேனியம் என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன், நீ அமெரிக்கா கிட்ட கொடுக்க வேணாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஈரான் ரஷ்யாவை நம்பலாமா வேணாமான்னு உங்களுக்கு என்ன தோணுது? ஜெனுவனாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.